என்ன மக்களே, லோகேஷ் கூலியில் பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டாரு போலியே. என்ன சம்பவம் தெரியுமா? லோகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கூலியை எல்சியூக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன், சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பயங்கர ஃபேன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃபேன்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோவை எல்சியூவில் கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாரா? இப்போ நான் வந்து ஒரு டேரக்டராக இருக்கேன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு பயங்கரமான ஹீரோவை நான் எல்சியூக்குள்ளே கொண்டு வரணும்னு தான் நினைப்பேன் நான். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து கமல் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா, இவங்க 3 பேருமே வந்து நம்ம ஒரு பயங்கரமான ஒரு யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சார், இவங்க 4 பேர் வந்து ஒரு பயங்கரமான யூனிவர்ஸ்ல கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து யார் பயங்கரமான ஹீரோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சூப்பர் ஸ்டார், இன்னொன்று தலை. எப்படியாவது இவங்க 2 பேரை எல்சியூக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னு யோசிச்சு பாருங்க. லோகேஷ்க்கு இருக்கிற பேர் பல மடங்கு பெருசாகிடும். யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் பயங்கர பெரிய ஃபேன்ஸ் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு படம் எடுக்கிறதுன்றது ஒரு பயங்கரமான விஷயம். இதை வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவருக்கு இருக்கிற பேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு 20-30 வருஷம் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று பேசும். ஏன் சொன்னால், ஏன்னா அவர் வந்து பயங்கரம், இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் சினிமாவில் பயங்கர ஹீரோவாக இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஒரு படம் எடுத்ததாக இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ, இன்னொரு பெரிய ஹீரோ, 2 பெரிய ஹீரோ சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறதுன்றது நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மாஸ் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உச்சத்தில் இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், சூப்பர் ஸ்டார் ஒரு உச்சத்தில் இருக்கிறாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஒரு உச்சத்தில், கமல் சார் ஒரு உச்சத்தில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கிற இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்தில் வராங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த படத்துக்கு அந்த ஸ்க்ரீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு சீனை லோகேஷ் கனகராஜ் மிஸ் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நார்மல் ஃபேனாக நான் சொல்கிறேன்னா, என்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேரக்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு எல்சியூக்குள்ளே கொண்டு வரணும்னு, எல்சியூ ஏன் நான் வேஸ்ட் பண்ணணும்னு யோசிப்பேன். சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தரை வந்து கொண்டு வந்து எல்சியூவில் நான் வச்சேன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பெருமை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லாமல் ஒரு தமிழ் சினிமாவுக்கு இருக்கும். யோசிச்சு பாருங்கள், அதை வந்து லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக பண்ணியிருப்பார். ஏன் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிறாருன்னா, இவ்வளோ சீக்கிரட்டாக ஏன் எடுக்கிறாருன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹைப். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லியோ படத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் எப்படி இருந்ததுன்னா, ஹாலிவுட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோலாம் வந்து நடிக்கிறாங்கன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லியோக்கு அவ்வளோ ஹைப்புங்க, பயங்கர கொஞ்சம் நஞ்சலாம் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஒரு பயங்கரமான ஹிட் ஆகிடுச்சு. ஸோ பயங்கரமான ஹிட் ஆனோடனே லோகேஷ் கனகராஜுக்கு மேலே இது பண்ணிட்டாங்க, கான்ஃபிடென்ட் வச்சிட்டாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான படம் எடுக்க போகிறாரு, லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கதை எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர கான்ஃபிடென்ட் வச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. லோகேஷ் கனகராஜ் இங்கே போனார், லோகேஷ் பாத்ரூம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கொஞ்சம் ஒன்று விடாம எல்லாத்தையும் நோட் பண்ணாங்க. சரி, அவரை மட்டும் தான் நோட் பண்ணாங்க. பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா வெளியே போனால் இவர் இங்கே போனார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட்டு வரதுக்கு தான் இங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் நோட் பண்ணி இப்போ எல்லாரையும் நோட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, லியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயோ வந்து பயங்கர ஹைப்பான ஒரு படம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஹிந்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லியோ பற்றி பேசிட்டு இருந்தாங்க. லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வராரு அவர் வரான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லியோக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் வச்சிருந்தாங்க. அப்டேட்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்டேட் கேட்டாங்க. அப்டேட் மேலே அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லியோக்கு அவ்வளோ அப்டேட் வந்திருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆரோ வீடியோக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கும். இப்போது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நடிக்கிறாருன்னா அங்கே என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு ஒரு அப்டேட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சாங்ஸில் அப்டேட், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லியோக்கு ஏகப்பட்ட அப்டேட். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்டேட் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டேங்க. ஏன்னா கூலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில அப்டேட் கொடுத்துட்டாலே, அதாவது இப்போது ஒரு படத்தில் வர ஒரு சின்ன சீனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாலே, ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் போட்டுட்டாலே அது பயங்கரமான இம்பாக்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணவங்க கிடையாது. சின்னதாக ஒரு அமெரிக்கானோட ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா டீம் ரிலீஸ் பண்ணுறாங்க, கூலி படத்தோட டீம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லியோ படத்தில் தளபதியும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லியோ அண்ட் தாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவும் அந்த லோகோவும் அமீர் கானோட ஃபோட்டோவும் ஒன்று. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூக்குள்ளே தான் வராங்க. அதாவது அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோவாக இருக்கிறது தான் அமீர் கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கானை வச்சு தான் அந்த கதையாக வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுவும் வந்து ஒரு டொபாகோ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தவுளோண்டு ஒரே ஒரு அமீர் கானோட ஃபோட்டோ இப்போ எவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போது
ஒரு கூலி படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்ஸ்லாம் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்சியூவில் தான் வருது. ஸோ இதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஹைப் ஆகிடும் படத்துக்கு ஹைப் ஆச்சுன்னா என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இவர் வராரா அப்போது கண்டிப்பாக வந்து கமல் என்ட்ரி இருக்கும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி என்ட்ரி இருக்கும், இல்லை கண்டிப்பாக ரோலெக்ஸ் என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு இருக்கிற ஹைப்பு டபுள் ட்ரிபிள் மடங்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய்டும். அப்படி எங்கேயோ போயிடுச்சுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்தில் இன்கேஸ் அதெல்லாம் இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும், படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சு தான் லோகேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்தை எந்த அளவுக்கு சீக்கிரட்டாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அது எல்சியூவாகவே இருந்தாலுமே அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூ இல்லை, அது ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் தான். நீங்கள் லோகேஷோட எந்த இன்டர்வியூவில் போய் லாஸ்ட்டாக போய் பார்த்தாலும் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம்ங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூக்குள்ளே இந்த படத்தை கொண்டு வரல, இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் கொடுத்த இன்டர்வியூ எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காரு. ஏன் அதை சொல்ல மாட்டாருன்னா அதே தான் ஹைப்பு வந்துருச்சுனாவே ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் வந்து ஒரு படத்துக்கு நம்ம கிரியேட் பண்ணிட்டோனாவே ஃபேன்ஸ் வந்து இஷ்டத்துக்கு இமேஜினேஷன் பண்ணுவாங்க, நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாது. இப்போது அந்தளவுக்கு இமேஜினேஷன் பண்ணி ஃபேன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனை வந்து நீங்கள் இது பண்ண முடியலனா, ஃபுல்ஃபில் பண்ண முடியலனா உங்களுக்கு வந்து அது பயங்கரமாக அடி வாங்கிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப 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 எவ்வளோ சீக்கிரட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரட்டாக பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா கூலி படத்துக்கு ட்ரைலரே இல்லாமல் நம்ம இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரிஸ்க் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தவங்க ட்ரைலரே இல்லாமல்னா நம்ம எப்படி ஃபேன்ஸ்க்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன படம்ன்றதை நம்ம புரிய வைக்க முடியும், ட்ரைலர்னு ஒன்று இருந்துச்சுனால தானே புரிய வைக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 2 வந்து நாங்கள் ஒரு ட்ரைலர் விடுவோம் அப்படின்ற மாதிரி லோகேஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த படத்தை சீக்கிரட்டாக தான் வைக்க ட்ரை பண்ணுறாங்க. சீக்கிரட்டாக வச்சு எப்படியாவது அதை தேட்டருக்கு கொண்டு வந்துடணும். தேட்டருக்கு கொண்டு வந்துட்டோன்னு வச்சிங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு நாள் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்சியூ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே சொல்லலை. படம் எடுத்து தேட்டருக்கு வரதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஒரு வாட்டி கைதியை பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இதுலேயும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக, அதாவது அது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இந்த 2 படமும் வந்து ஒரே இதில் வரும், டைம் லைனில் வரும் அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க, அதில் இருக்கிற ஒரு சில சீன்ஸ்லாம் இதில் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் உள்ளே போய் விக்ரமை பார்த்தா யோசிச்சு பாருங்க, இது ஒரு இந்த யூனிவர்ஸும் இப்போ 2 கதை நடக்குது, அந்த 2 கதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த நோக்கி தான் போகுது அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஸோ இதே மாதிரி லோகேஷ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயங்கர ஹைப்பை வந்து நம்ம லியோவில் வச்சோம். ஆனால் லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி நடக்கலை. லியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா கைதிக்கும் அதுக்கப்புறம் விக்ரமுக்கும் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் கைதின்னு ஒரு இது நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாயான்ற ஒரு கேரக்டர், அதாவது கைதியில் இருப்பாங்க, விக்ரமில் இருப்பாங்க, அந்த விக்ரமில் இருக்கிற மாயான்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா காஃபி ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறாங்க, காஃபி குடிச்சிட்டு தளபதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குற மாதிரி வந்து ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்போது விக்ரமுக்கும் கைதிக்கும் அப்புறம் தான் இந்த கதை நடந்திருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க சீக்ரெட் ஏஜென்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவர் என்ன பண்ணுறாரு, பார்த்திபன் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லியோவா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க பார்க்குறதுக்காக வராங்க. இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்சியூவாக இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன், அது என்னன்றதை கிளியராக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா விக்ரம் படம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து கமல் சார் என்னன்னு சொல்லுவார், ஆரம்பிக்கலாமான்னு சொல்லுவார். அதே மாதிரி இப்போது கூலி படம் வந்ததில்ல, கூலி படத்துக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டாங்க. அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லுவார், முடிச்சிடலாமா. ஸோ இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கனெக்ஷனை வச்சுட்டாங்க. ஸோ என்னென்னா இதை வந்து ஹைப் கொடுக்க வேணாம் அப்படின்றது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லோகேஷ் கனகராஜோட ஒரே ஒரு மோட்டிவ். ஹைப் கொடுக்காமல் இந்த படத்தை எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வந்துடணும், எப்படியாவது தேட்டருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்சியூன்றதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடியே கொடுத்துடக்கூடாதுன்றதுல தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான பிளானில் இருக்கார். ஸோ எல்சியூவில் தான் வரும்ன்றது என்னோட வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், நான் கன்ஃபார்மாக சொல்கிறது எல்சியூவில் தான் வரும்ன்றது. அப்படி இல்லை எல்சியூவில் வராது, இப்படிலாம் ஒரு சில காரணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில்